இப்போ நம்ம மொட்டை மாடியில் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பன்னீர், தக்காளி, முந்திரி, இது ரெண்டையும் அரைச்சிடணும் மிக்சியில் போட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ உடனே சீரகம், பட்டை, கிராம்பு, தக்காளி தக்காளி இங்கே அரைச்சிடணும். இங்கே வெங்காயத்தை மட்டும் நறுக்கி வச்சுட்டு மிளகாவை நறுக்கி வச்சிடணும். இதுதான் தேவையானது. அடுத்து எண்ணெய் அங்கே இருக்குது. எண்ணெய், பொடி, கரம் மசாலா பவுட்ரு, வீட்டு மிளகா பொடி, தனியா பொடி, அதெல்லாம் தேவைப்படுது. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஏண்டா? ஆமாம், நீ நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு இதுக்கு தான் காம்பினேஷன். மொட்டை மாடியில் பாட்டி வடை சுடுறத ரிவெஞ்சு கொடுக்குற சீனி மொட்டை மாடியில் சப்பாத்தி சுட போறியான். சரி, பாட்டி நிலால வடை சுட்டுச்சுடா. ஏதோ ஒன்று. தக்காளியும் முந்திரியும் அரைச்சிருவோம். அப்போ ஏய் தாடா, நான் வெட்டுறேன்டா ப்ளீஸ்டா. தாடா வீடியோ நான் ஒன்னாச்சு நான் வெட்டுறேன். லாஸ்ட்ல இது மட்டும் நான் வெட்டுறேன். நான் ஒரு பீஸ் ஆச்சு வெட்டுறேன். 3 2 1. நான் என்னடா ஸ்போர்ட்ஸ் கார்டா போற? நானே அழகா நறுக்கிறோம்டா. ஏண்டா மெதுவா வெட்டிக்கலாம். சரி, இது இப்போ சாப்பிட்டோம்ல பிரெட் வச்சு, அது எப்படா இருந்துச்சு டேஸ்ட்? நல்லாதான் இருந்துச்சு. பட்டாசா இருந்துச்சா? என்னடா இல்ல நல்லா தான் கட் பண்றேன். பஜ்ஜி செஞ்சோம், அது என்ன டேஸ்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு முட்டையில செய்யறது மட்டும் நல்லா வருது. பன்னீர்ல ட்ரை பண்றோம். ஆமா, அது நல்லா வருதானே. முட்டையில அன்னைக்கு முட்டை கிரேவி செஞ்சோம் மண்பானை சட்டியில. அது மட்டும் இல்லாம எது செஞ்சோம் ஃபுல்லா காமிடா வீடியோ. வேண்டா, மேல வரைக்கும் காமிடா. மொட்டை மாடியில செய்யறதே தனி ஸ்டைல் தான். தனி ஸ்டைலில் தனி என்ஜாய்மெண்ட். சூப்பராக இருக்குது. நல்லா இயற்கை காற்றோட. பன்னீர்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுக்குவோம். எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணிடு. டிடி வெறுவாயிலண்டா திங்கிற. வெறுவாயில சாப்பிடக்கூடாதா? கேமராமேனே தின்றுருக்காங்க, நான் தின்னா. நீ தான்டா கேமராமேன் சாப்பிட்ற. முன்னாடி நீ கொண்டாடு திங்கப்ப. இப்படி அழகா கட் பண்றது சேஃபா. மோல்டுல கட் பண்ணி எடுத்தா கூட இவ்வளவு அழகா வராது. ஆமா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சொல்றாங்க பாருங்க. ஏன்டா ஒரே தூக்கி வச்சு ஃபுல்லா எண்ணெயோட இருக்கா? இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பன்னீரை. 200 கிராம்னா ஒரு 150 கிராம் கூட வாங்கிக்கோங்க. தக்காளி அரைச்சாச்சு. ஒழுங்கா காமிடா வீடியோவை. இங்கே காமிடா, என்ன சொல்கிறேன்னா அதை காமிடா. தக்காளி முந்திரியை போட்டு அரைச்சி வச்சாச்சு. வாங்க இப்போ செய்வோம். கட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கிட்டு சீரகம், பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கு அடுத்து வெங்காயம், மிளகா அடிக்க வச்சு என்ன தெரிக்குது தான் இருக்கு. வெங்காயம், மிளகா நறுக்கி வச்சு போட்டு கேமராமேன் சீனி மேல என்ன தெரிக்க போகுது? தெரிச்சிருச்சு. ஆஃபர் பார்த்துக்கடா. அடிக்கிற வெயில், அடிக்கிற காத்து. நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவு. மொட்டை மாடியில் சமைச்சாதான் டேஸ்டா இருக்கு போல. ஏண்டா நல்லா இருக்காடா? நல்லாதான் இருக்கு. ஒரு மேல துப்படா. ரீ போனை ஹிட் ஆக்கிறாடா. டேஞ்சர்னு காமிக்குது. இந்தா இந்த நாய் வேற கத்திக்கிட்டே இருக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சு இப்போ லைவாவே அரைச்சு வச்சோம். சீனி தான் அரைச்சான். நல்லா தான் அரைச்சிருக்கேன். தண்ணியா இருக்கு. அரைச்சா எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமா, தண்ணியா இருக்கு வச்சிருக்கேன். இப்ப தண்ணியா இருந்துச்சா கட்டியா இருந்துச்சா நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்கடா. நீங்களே சொல்லுங்க காய்ஸ். வச்சிருக்கோம்டா.
டேய் இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாதுடா. நீ கொடுத்தா சுடுமா? நான் சுடாது. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவு. அடுத்து வதக்கி முடிச்சதுக்கு அடுத்து நம்ம தக்காளியும் முந்திரி வந்து ஸ்மெல்லுக்காண்டி டேஸ்டாவும் இருக்கும். முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஊத்திருங்க. இதை எல்லாத்தையும் ஊத்தி நல்லா கிண்டிருங்க. பச்சை வாசம் போற அளவு கிண்டிருங்க. இதை காமிடும் நல்லா மேல தூக்கி காமிடும். நல்லா பொன்னரமா பொன்னரமான்றேன். நல்லா பச்சை வாசம் போற காத்தடிக்குதான். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி முடிச்சதுக்கு அடுத்து மிளகா பொடி அதெல்லாம் போடணும். வீட்டு மிளகா பொடி, நெக்ஸ்ட்டு கறி மசாலா தூள் அதெல்லாம் போடணும். வீட்டு மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டாச்சு. கறி மசாலா தூள், உப்பு அதெல்லாம் போடணும். போட்டு பன்னீரை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. சூப்பராக ரெடி ஆயிடும் உங்களோட டிஷ்ஷு. 3 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வைப்போம். கறி மசாலா பானிபூரி காளான் பொரி செய்யற மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா வீடியோ நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்காடுறா. அங்க இருந்து கொஞ்சம் மேல தூக்கி போய். இது தனியா தூள் 1 ஸ்பூன். உங்களால முடிஞ்ச அளவு கிண்டிருங்க. கிண்டி முடிச்சது உப்பு லைட்டா போட்டுக்கோங்க. தண்ணி எடுத்து வந்தியாடா? தண்ணி இங்க இருக்குடா. அடுத்து இந்த நல்லா கிண்டி முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கும். காத்து வேற ஓவர் அடிக்குது. ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அடுப்பு ஆஃப் ஆனிச்சுன்னா சவுண்டு கேட்கும். நல்லா கிண்டி இதை தொட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் போலடா. சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டு பாரு. நான் என்கிட்ட கொடுக்குற பன்னீர் போட்டு சூப்பரான பன்னீர் கிரேவி செய்யறது இப்படிதான். ஈஸியா செஞ்சிடலாம். அதுவும் மொட்டை மாடியில செஞ்சா உங்களுக்கு காஸ்ட்டுக்கு அதுக்கும் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் சூப்பரா வரும். இயற்கை காத்தோட. தண்ணியை ஊற்றிடுவோம். தண்ணியை ஊற்றிட்டு பன்னீரை போட்டு வேக மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அடுத்து சுவையான பன்னீரை போட்டுருங்க. இதுக்குள்ள வாங்க வீடியோ கடைசியில் பார்ப்போம்.